விருபாக்ஷி கோபால் நாயக்கர். கொரில்லா தாக்குதல்களை நடத்தி ஆங்கிலேயர்களை பீதிக்குள்ளாக்கியவர். விருபாக்ஷியின் மண்ணின் மகன் கோபால் நாயக்கர். 19வது பாளையக்காரர்களாக அரியணை ஏறிய அவர் சுயமரியாதை வீரர்களாகத் தன் மக்களின் மனநிலையை மாற்றினார். தமிழகத்தில் உள்ள சிறு அரசுகளை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு அவரது தம்பி ஊமைதுரை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னால் இருந்து முன்னணியில் இருந்த கோபால் நாயக்கர் மற்றும் வீரசங்கம் உறுப்பினர்கள் சிறைக்குள் நுழைந்து கடுமையான போருக்குப் பிறகு ஊமைதுரையை திரும்ப அழைத்து வந்தனர். கோபால் நாயக்கர் ஊமைதுரையை மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியின் அரசனாக்கி அவருக்கு 6000 வீரர்களை வழங்கினார். கருமலை மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில் வளாகத்தின் அடிவாரத்திலிருந்து கோபால் நாயக்கர் தனது புரட்சிகர வீரர்களுடன் ஆங்கிலேய படையை பதுங்கியிருந்தார். கொரில்லா தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர் கோபால் நாயக்கர் என்பதை தனது உளவாளிகள் மூலம் அறிந்த திண்டுக்கல் கலெக்டர் பி. ஹாரிஸ் அவர் மீது வழக்குப்பதிவு செய்து சம்மன் அனுப்பினார். ஆனால் கோபால் நாயக்கர் அதை பற்றி கவலைப்படவில்லை. 1799ஆம் ஆண்டில் 2வது சம்மன் அவரை ஆங்கிலேயர்களின் எச்சரிக்கையுடன் சரணடைய உத்தரவிட்டது. 1799ஆம் ஆண்டில் 2வது சம்மன் அவரை ஆங்கிலேயர்களின் எச்சரிக்கையுடன் சரணடைய உத்தரவிட்டது. விருபாக்ஷியில் நடந்த கடுமையான போருக்குப் பிறகு கோபால் நாயக்கரை ஆங்கிலேயர்களால் சிக்க வைக்க முடியவில்லை. எனவே அவரது தலைக்கு ரூ. 20,000 தொகை அறிவித்தனர். பண பேராசையால் சில துரோகிகளுக்கு அவன் இருக்கும் இடம் பற்றி தெரியப்படுத்தியது. 1801ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டு திண்டுக்கல் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். ஆங்கிலேயர்கள் கோபால் நாயக்கரை செப்டம்பர் 9, 1801 அன்று கோபால் சமுத்திரம் என்ற இடத்திற்கு அருகிலுள்ள ஏரியில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிட்டனர். அவர் இங்கு தூக்கிலிடப்பட்டதால் இந்த இடம் பின்னர் கோபால் சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டது. கழுத்தில் கயிறு இருந்தபோதும் கலங்காமல் மரணத்தை உண்மையான வீரனாக ஏற்றுக்கொண்டார்.